நம்ம உடம்பே 60% நீரால் ஆனது. தாகத்தை தணிக்கிற தண்ணீரானது உடலில் ஏற்படுற பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் அமையுது. உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு திசுக்களோட வளர்ச்சிக்கும் அதுக்கு தேவையான ஆக்சிஜனையும் ஊட்டச்சத்துக்களையும் கடத்துறதுக்கு உதவுறதோட உடம்போட ஓட்ட நீர்னு சொல்லப்படுற இரத்தத்துக்கும் ஊற்று நீர்னு சொல்லப்படுற உமிழ்நீருக்கும் அடிப்படையே இந்த தண்ணி தான். சாப்பிட்ற சாப்பாடு இல்லாமல் கூட சில பல நாட்களாக கடத்திடலாம். ஆனால் தண்ணி இல்லாமல் ஒரு நாள் கடத்துறதே குதிரை கொம்பாயிரும். இவ்வளோ பயனுள்ள இந்த தண்ணீரையும் இந்தந்த சமயங்களில் குடிக்கக்கூடாதுன்னு ஒரு வரைமுறை இருக்குங்க. அப்படி எப்பப்பெல்லாம் குடிக்கக்கூடாது, எப்படி குடிக்கக்கூடாது மற்றும் ஏன் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு தோலிஸ் கிச்சன். என்னதான் தாகம் எடுத்தாலும் அளவுக்கு அதிகமாக தண்ணி குடிக்கக்கூடாது. அதே நேரம் குடிக்கிற தண்ணியையும் சப்பி மெதுவாக உமிழ்நீரோட கலந்து தான் குடிக்கணும். உடற்பயிற்சி செய்துட்டு தண்ணி குடிக்கக்கூடாது. ஹெவியாக உடற்பயிற்சி செய்கிறப்ப நம்ம உடம்பு நல்லாவே வேர்க்கும். சேம் டைம் உடல் சூடு அதிகமாகும். இதனால் தொண்டை வறண்டு தாகம் எடுக்கிறது இயற்கை. நாமளும் தண்ணி தவிக்குதுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கிற ஒரு பாட்டிலையும் ஒரே மடக்கில் குடிச்சிடக்கூடாது. அப்படி குடிக்கிறப்ப அது உடம்போட தட்பவெப்பத்தில் உடனடி மாற்றத்தை ஏற்படுத்தி தலைவலி, மயக்கம் மற்றும் வாந்தி உட்பட பல பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு உடல் ஒரு சீரானதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக தண்ணி குடிங்க. வெளியில் நல்லா சுட்டரிக்கிற வெயிலில் போய் அலைஞ்சிட்டு வந்துட்டு உடனே தண்ணி குடிக்கக்கூடாது. அதுவும் மேலே சொன்ன மாதிரி அதே கண்டிஷனை கொண்டிருக்கிறதுனால அந்த பிரச்சனைகளையும் உண்டு பண்ணி அதையும் தாண்டி உடல் சூடு, சூடுபிடி, நீர்க்கடுப்பு மற்றும் சிறுநீர் சம்பந்தமான பிரச்சனைகளையும் உண்டு பண்ணும். களி வகைகள், லேகியம், கசாயம், சுக்கு, வேப்பிலை அரைச்சி குடிக்கிறது இந்த மாதிரியான இயற்கை மருந்துகளை எடுத்துக்கிறப்ப 1 மணி நேரம் இடைவெளி விட்டு தான் தண்ணீர் அருந்தணும். அதுக்கு முன்னுக்கூட்டி அருந்தக்கூடாது. அதை தாண்டி நம்ம அருந்துறப்ப அது அந்த மருந்தோட வீரியத்தை நீர்த்து போக செய்து அந்த வலிமையை குறைக்கிறதோட வயிற்று வலி மற்றும் வயிற்றுப்போக்கு முதலான பிரச்சனைகளை உண்டு பண்ணும். இரவு தூங்குறதுக்கு முன்னுக்கூட்டி அதிக அளவு தண்ணி குடிக்கக்கூடாது. வேணும்னா அதிகபட்சம் 1 கிளாஸ்க்குள்ளே குடிச்சிக்கலாம். அதுவும் தூங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கிறது பெட்டர். பகலில் நாம் உடம்புக்கு கொடுக்குற வேலைகளை இரவில் கொடுக்கறது இல்லை. அதனால் நீரோட தேவை அதிகமாக இருக்காது. மேலும் இரவில் சிறுநீரகத்தோட செயல்பாடு மெதுவாக இருக்கிறதால நாம் குடிக்கிற அந்த அதிகப்படியான தண்ணீர் சிறுநீரகத்துக்கு வேலை பளுவை அதிகமாக உண்டு பண்ணிடும். மேலும் சிறுநீரகம் லைட்டாக வீக்காக இருக்கிறவங்களுக்கு அது மேலும் பிரச்சனையை உண்டு பண்ணும். காலையில் தூங்கி எந்திக்கிறப்ப அந்த முகம் மற்றும் கண் இமை சற்று வீங்கின தோற்றத்தோடு இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம உடலானது நின்ற நிலையில் இருக்கும். ஆனால் இரவு நம்ம படுக்கும்போது அதோட பொசிஷன் மாறி படுத்த நிலையில் இருக்கிறதுனால நாம் அளவுக்கு அதிகமாக தண்ணி குடிக்கிறப்போ அது ஒரு வித மூச்சு முட்டலையும் நம்ம தூங்குறதுக்கு ஒரு வித டிஸ்டர்பன்ஸையும் உண்டு பண்ணும். நின்றுக்கிட்டே தண்ணி குடிக்கக்கூடாது. அப்படி குடிக்கிறப்ப நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் சரிவர வெளியேறாமல் உடல்லே தங்கிடுறதோட சிறுநீரக பிரச்சனைகளையும் உண்டு பண்ணும். குடல் பாதை மற்றும் இறப்பை பிரச்சனைகளையும் ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லப்படுற மூட்டு வலி சம்பந்தமான எலும்பு இணைப்பில் பிரச்சனைகளையும் உண்டு பண்ணும். மேலும் நாம் நின்றுக்கிட்டு தண்ணி அருந்துறப்ப அந்த நீரோட டெம்பரேச்சரும் ஒரு சில பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அந்த தண்ணியானது அதிக குளிராகவோ இல்லை அதிக சூடாகவோ இருந்துச்சுன்னா அதோட பக்க விளைவுகளையும் சேர்ந்தே நம்ம அனுபவிக்கணும். பொதுவாக தண்ணிங்கிறது நம்ம உட்காந்து நிதானமாக பொறுமையாக சப்பி குடிக்க வேண்டிய முறைங்க. அப்படி குடிக்கிறப்ப அந்த நீரில் இருக்கிற டெம்பரேச்சர் என்னவா இருந்தாலுமே அந்த டெம்பரேச்சரை நம்ம உடம்புல இருக்கிற டெம்பரேச்சருக்கு தக்கிற மாதிரி நம்ம கழுத்தில் இருக்கிற தைராய்டு கிளாண்ட் வந்து மாற்றிடும். ஆனால் அதை வேலை செய்ய விடாமல் நம்ம மடக்குன்னு நின்றுக்கிட்டே குடிக்கிறப்ப அந்த டெம்பரேச்சர் வந்து அப்படி கரெக்டான கண்ட்ரோலுக்கு வராமல் படபடன்னு ஸ்பீடாகவே வயிற்றுக்குள்ளே போகிறதுனால வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளையும் உண்டு பண்ணிடும். சாப்பிட்றப்ப தண்ணி குடிக்கக்கூடாது. அதுவும் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியிலேருந்து சாப்பிட்டு அரை மணி நேரம் கழியிற வரைக்கும் இந்த இன்பிட்வீன் 1 மணி நேரம் கேப்பில் சாப்பிடவே கூடாது. அப்படி சாப்பிட்றப்ப அது ஜீரணத்தை பெரிதும் பாதிக்கும். இன்சுலின் சுரப்பு அதிகரிக்கும். சிறுநீரகம், வயிறு மற்றும் உடல் சார்ந்த பல பிரச்சனைகளை உண்டு பண்ணும். சாப்பிடும்போது தண்ணி குடிக்கிறதால ஏற்படுற பிரச்சனைகளை ஆல்ரெடி டீட்டெயில்டாக ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். தேவைப்பட்டால் அதையும் போய் விசிட் பண்ணி பாருங்கள்.
குளித்த உடனே தண்ணி குடிக்கக்கூடாது. குளிக்கிறதுக்கு முன்னாடி கூட கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சிக்கலாம். ஆனால் குளித்ததுக்கு அப்புறம் உடனே தண்ணி குடிக்கிறது பிரச்சனையை உண்டு பண்ணுங்க. எங்கேயாவது ஊர்வலிக்கு போகிறப்ப அங்கே குளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுறப்ப முதல்ல ஒரு கை தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் குளிங்க. அப்படி செய்கிறப்ப ஃபஸ்ட்டு அந்த தண்ணியை உங்கள் உடம்பு உள்வாங்கிக்கும். அதுக்கப்புறம் நாம் குளிக்கிறப்ப அந்த தண்ணியால் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுறதில்ல. இப்போவும் கிராமங்களில் ஆற்றுல குளத்துல குளிக்கிறப்ப மக்கள் இந்த முறையை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல பயனுள்ள தகவல்களோட நாளைக்கு நம்ம சந்திக்கலாம்.